சிவகார்த்திகேயன் வீட்டுல வேலை செஞ்ச தோட்டக்காரர் திடீர்னு மர்மமான முறையில இறந்து கிடக்குறாராம். சிவகார்த்திகேயன் திருச்சிக்காரர். அவருக்கு திருச்சில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்தவர் தான் சாத்தனூரை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவரு. கடந்த 3 நாளா ஆறுமுகம் வேலைக்கு வராம இருந்திருக்காரு. எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு யாருக்கும் எந்த தகவலும் இல்லாத நிலையில அந்த பகுதியிலேயே இருக்கிற கல்குவாரில இறந்து கிடக்கிறதா போலீசாருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. உடனடியா போலீஸ்காரங்களும் ஆறுமுகத்தோட பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவர் தவறி விழுந்துட்டாரா, இல்ல கொலை செய்யப்பட்டாரா, இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு பல ஆங்கிள்லயும் போலீஸ்காரங்க இதை விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். ஆனா நடிகர் சிவகார்த்திகேயனோட வீட்டு தொழிலாளி இப்படி மர்மமான முறையில இறந்திருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் சிவகார்த்திகேயன் வீட்டு முன்னாடி இருக்கிறதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே இது இறந்த ஆறுமுகத்தோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ஃபேமிலிக்கும் இது வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதே மாதிரி ராஜமௌலியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்துக்கு இல்ல, ஸ்ரீதேவிய பத்தி அவர் பேசினதுக்கு. பாகுபலி படத்துல உண்மையிலேயே ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர்ல ஸ்ரீதேவி தான் நடிக்க இருந்தாங்க. ஆனா கால் ஷீட் ப்ராப்ளம், அவங்க அதிகமா சம்பளம் கேட்டாங்க, ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவேன், ஹிந்தி ரைட்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டதா பல விஷயங்கள் வெளியாச்சு. இது சம்பந்தமா ராஜமௌலியும் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஸ்ரீதேவி ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. ராஜமௌலி மேல நான் ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கேன், அவர் ஒரு நல்ல டைரக்டர். ஆனா என்ன பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது எனக்கு உண்மையிலேயே வருத்தத்தை கொடுக்குது, இதுக்கு நான் கண்டனமும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே என்னை பத்தி வெளிவந்திருக்கிற எந்த விஷயமும் உண்மை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விவகாரம் தொடர்பா டைரக்டர் ராஜமௌலி இப்போ ஒன்னு சொல்லியிருக்காரு. யாரோட பேச்சை நம்புறது அப்படின்றத மக்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் ஸ்ரீதேவி பத்தி பொதுமக்கள் முன்னிலையில அந்த மாதிரியான டீடைல்ஸ பேசியிருக்க கூடாது, அது தப்புதான் அப்படின்னு சொன்னாரு. ராஜமௌலி ஒரு நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்ரீதேவி மேம் அதிகமா சம்பளம் கேட்டதுனால அந்த கேரக்டர்ல அவங்கள நடிக்க வைக்க முடியல, அதனால ரம்யா கிருஷ்ணன் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி நடிச்சு வெளியாகி இருக்கிற மாம் திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அங்கங்க லைட்டா புகஞ்சிட்டு இருந்த இந்த விஷயம் ராஜமௌலி தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சதுக்கு பிறகு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆக்டர் சூர்யாவோட ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ட்ரீட் உருவாக்கிட்டு இருக்காங்க தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட டீம். சூர்யாவோட அப்கமிங் மூவி தான் தானா சேர்ந்த கூட்டம். இந்த திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கிட்டு வராரு. படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வர்ற 23ஆம் தேதி தான் வெளியிட போறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சூர்யாவோட பர்த்டே ஜூலை 23 வருது. சோ அவரோட பர்த்டே அன்னைக்கே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர கோவத்திலையும் அப்செட்லயும் இருந்தாங்க. படத்தை பத்தின அப்டேட்டே கொடுக்காம இப்படி எங்களை ஏமாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு சின்ன கோவத்துல இருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே மறக்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸையும் சூர்யாவோட பர்த்டேவை வேற லெவல்லையும் கொண்டாடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்களாம். சோ டில் 23 நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ட்ரீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த திரைப்படத்துல சூர்யாக்கு ஜோடியா ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இவங்க கூட சரண்யா பொன்வண்ணன், ரம்யா கிருஷ்ணன், கோவை சர்லா, KS ரவிக்குமார், ஆனந்த்ராஜ், RJ பாலாஜி, தம்பி ராமையான்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல பல வருடங்கள் கழிச்சு நம்ம காமெடி ஆக்டர் செந்திலும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாரு. 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த திரைப்படத்துக்கு நம்ம அனிருத் இசையமைச்சிருக்காரு. ரியாலிட்டி ஷோன்றது எப்படி ஒரு குளம் மாதிரி, சினிமான்றது ஒரு கடல் மாதிரி. இதுதான் இதுக்கு வித்தியாசம். இதுல இருந்துட்டு வந்தவங்க கிளிக் ஆகி வேற ஒரு பயங்கரமா ஃபேமஸு சாங்ஸ், கோரியோகிராஃபி நிறைய வந்திருக்கு அவங்களுக்கு. அது எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அது அபூர்வபூர்வமாக யாராவது ஒருத்தர் அதிசயமாக கொடுத்தா தான் உண்டு. அப்படி கொடுத்தா தான் எனக்கு வாலு சாங் கொடுத்தாரு சிம்பு சார். வாலு சாங் அவர் கூப்பிட்டு அவர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் மாஸ்டரே ஆக சொன்னார்.